அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா we are starting a new series called ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட். ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தர போகிறேன். ஸோ நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்னா என்ன நம்ம வந்து படிப்போம். அடுத்து ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, ஸ்ப்ரிங்குக்கும் ஸ்ப்ரிங் பூட்க்குமான டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்ப்ரிங் பூட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஒரு ப்ராஜெக்ட். நம்ம ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரீ ரெக்வஸ்ட்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர் ஜாவா வந்து தெரியணும். ஸோ ஜாவா பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் படிக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாவா படிச்சுட்டோன்னா அந்த லாங்குவேஜ்க்கான ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி உங்களால் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லார்ஜ் ஸ்கேல். பொதுவாக நீங்கள் வந்து எங்கே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த ஸ்ப்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷனா ஒன்றும் இல்லை, லார்ஜ் ஸ்கேலுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு நீங்கள் வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட முக்கியமான ஒரு கோர் கான்செப்ட் என்ன இது வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எல்லாமே நான் வந்து சொல்லி தருவேன் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம வந்து ஒரு கான்செப்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, ஐஓசின்னு சொல்லுவாங்க, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் மூலயமா ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பொதுவாக எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஜாவாவில் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். நியூ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுப்போம். இதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். வேற உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த மட்டும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸ்ப்ரிங் வில் டேக் கேர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் த என்டையர் ஆப்ஜெக்ட் சைக்கிள். புரியுதா? ஸோ அதுதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இட் வில் இன்ஜெக்ட் த டிபெண்டன்சி. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் மூலயமா நம்ம வந்து லூஸ்லி கப்பிள்டு அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த கொகேஷனு, கப்ளிங்கு. அந்த கப்ளிங்கை பொறுத்த மட்டும் ஆல்வேஸ் லூஸ்லி கப்பிள்டு தான் பார்த்தீங்கன்னா அட்வைசபிள். அப்படின்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னலாம் டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேவை ஒரு ஐடிஇ. ஐடினா ஒன்றில் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ மல்டிபிள் ஐடிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்டெலிஜே ஐடியா யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் விஎஸ் கோட்னா விஎஸ் கோட் கூட யூஸ் பண்ணலாம். பட் பாப்புலராக பார்த்தீங்கன்னா ஜாவான்னு வந்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் சம் பீப்புள் இன்டெலிஜே யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜே ஐடியா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் முக்கியமான ஒரு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த ஸ்ப்ரிங் பூட் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேடிகே வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 17 ஆச்சு இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவா 21 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டாலேஷன் எப்படி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸில் தான் இருக்கும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இன்டெலிஜே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜேடிகே இந்த ஸ்ப்ரிங் சீரீஸ்க்காக தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்து செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வேணும் உங்களுக்கு, ஜேடிகே 21. ஸோ ஃபுல் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் மூலயமா நம்ம அதர் ஃப்ரேம் ஒர்க்கும் நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் கேன் இன்டகிரேட்டட் வித் உதாரணத்துக்கு ஹைபர்நேட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதுவும் ஒரு ஜாவா ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இது கூட நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஸ்ப்ரிங்குக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தனி வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்னா என்ன நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் ஷார்ட்டாக. ஸ்ப்ரிங்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லை? ஸ்ப்ரிங் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் விச் இஸ் யூஸ்டு ஃபார் டெவலப்பிங் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன். அதனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோர் கான்செப்ட் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். ஸோ அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா லூஸ்லி கப்பல்டு அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபுல்லாக ஸ்ப்ரிங் தான் மேனேஜ் பண்ணும். நீங்கள் வந்து மேனுவலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன், யூ ஷுட் ஹேவ் அன் இன்டெலிஜே ஐடியா அண்ட் ஜேடிகே 21. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்ப்ரிங் பூட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணும், கன்வென்ஷன் ஓவர் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா சம் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளோதான்,
இதான் ஃபில் பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு டிபெண்டன்சி வேணா டிபெண்டன்சி யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு MySQL நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த MySQL காரன் டிபெண்டன்சிஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து டிபெண்டன்சிஸ் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க ஸ்ப்ரிங் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஸ்ப்ரிங். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கும் ஸ்ப்ரிங் பூட்டும் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, நம்ம வந்து ஸ்ப்ரிங்கே யூஸ் பண்ண மாட்டோம், இனிமேல் ஸ்ப்ரிங் பூட் தான் யூஸ் பண்ண நினைச்சுப்பாங்க. கிடையவே கிடையாது. இந்த ஸ்ப்ரிங்கோட வெப்சைட்டுக்கு நான் வந்து போறேன், spring.io. அதில் ப்ராஜெக்ட்ஸ் போனீங்கன்னா கேன் யூ see that அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் தான். ஸோ ஸ்ப்ரிங்கோட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்ப்ரிங் பூட். அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, ஈவன் தோ நீங்கள் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணாலும் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். புரியுதா? ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட்டே யூஸ் பண்ணாலும் அண்டர்லைங் நீங்கள் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்வென்ஷன் ஓவர் கான்ஃபிகரேஷன். நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகர் பண்ணுறதுலேயே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணிங்கன்னா. அதாவது நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இந்த கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஸ்ப்ரிங் பூட்டில். வேற ஸ்ப்ரிங்கில் லாட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தேவை. அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கற்றுத்தரேன். ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமான திங் என்னன்னா, ஸ்ப்ரிங் பூட்டில் எம்பெடட் சர்வர் இருக்குது. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்வர் தேவை. அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா வரும், திஸ் சைட் கான் பி ரீச்டுன்னு வரும். நீங்கள் ஒரு HTML CSS ரன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுவீங்க. புரியுதா? போர்ட் நம்பர் 5500 நினைக்கிறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து HTML ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ரன் பண்ணுவீங்க. வேற உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் தனியாக ஒரு எம்பெடட் சர்வர் வருது. அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங்கில் வந்து யூ ஷுட் ஹேவ் அ செப்பரேட் வெப் சர்வர். ஸோ நம்ம என்ன வெப் சர்வர் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, Tomcat வெப் சர்வர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த Tomcat பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இன்டெகிரேட்டடாகவே வந்துருது ஸ்ப்ரிங் பூட்டில். ஓகேவா? அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏபிஐஸ்லாம் இருக்குல்ல, ஏபிஐஸ்லாம் என்ன நான் சொல்கிறேன், ஏபிஐஸ் கேன் பி built in minutes. ஸோ ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகவே நீங்கள் ஒரு ஏபிஐ வந்து பில்ட் பண்ணிடலாம். இப்போ ஹலோ வேர்ல்டுக்கான ஏபிஐ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன், இது வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான். இப்போ பாருங்க, கான்கோர் ஸ்லாஷ் வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஸ்லாஷ் வீடியோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட். நீங்கள் வந்து உங்கள் சர்வருக்கு வந்து சொல்கிறீங்க வீடியோஸ் இதை எனக்கு கொடு. இப்போ நீங்கள் அபவுட்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த அபவுட் பேஜ். புரியுதா? யா, யூ ஆர் கெட்டிங் அபவுட் பேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஐ. இந்த ஏபிஐ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்குது. இதை வந்து HTTP மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ HTTP மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, கெட்டு சொல்லுவாங்க, போஸ்ட் சொல்லுவாங்க. நீங்கள் HTML CSSல நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. புட்டுன்னு சொல்லுவாங்க, டெலிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கற்று தர போகிறேன். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு நேம் கூட சொல்லுவாங்க, ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ இல்லைனா ரெஸ்ட் ஏபிஐன்னு. இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐ பக்கம் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹைபர்னேட்டுன்னு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் இருக்குது. எதுவுமே நீங்கள் கோட் எழுத மாட்டீங்க, ஆனால் எல்லாமே அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பண்ணும். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து கற்றுத்தரப்போம். ஸோ பிஹைண்ட் த சீன் பார்த்தீங்கன்னா ஜேபிஐ கான்செப்ட் வந்து ஜாவா பெர்சிஸ்டன்ட் ஏபிஐ ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணது. ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்ம சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஓவர்வியூவாக சொல்லியிருக்கேன். பட் முக்கியமான திங் என்னன்னா, ஸ்ப்ரிங் மூலமா நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமான கோர் கான்செப்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸ்ப்ரிங் பூட்டுன்றது ஏதோ தனி கான்செப்ட்லாம் கிடையாது. ஸ்ப்ரிங்கோட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்ப்ரிங் பூட்டு. ஸ்ப்ரிங் பூட்டில் சர்டைன் அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து இருக்குது. கான்ஃபிகரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அனோடேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு ஹலோ வேர்ல்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷனே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் யூ கேன் அச்சீவ் இட் இன் 0 கான்ஃபிகரேஷன் ஆர் லெஸ் கான்ஃபிகரேஷன். ஒரு ஹலோ வேர்ல்டு, அதாவது ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அலோன்னா என்னன்னு தெரியும்ல. இப்போ நீங்கள் நார்மலாக ஜாவா படிக்கிறீங்களா, அது எங்கே உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் அவுட்புட் கிடைக்குதா, உங்கள் கன்சோல்லே தானே கிடைக்குது, ஐடியில் உள்ள கன்சோலில். அப்படிப்பட்ட அப்ளிகேஷனை தான் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷனுக்கு கான்ஃபிகரேஷனே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி ரன். புரியுதா? ஸோ முக்கியமான அட்வான்டேஜஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி, நம்ம ஸ்ப்ரிங்னா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து போவோம். ஏன்னா நமக்கு ஸ்ப்ரிங்கில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சாதான்
நம்ம ஸ்ப்ரிங் பூட் மூலயமா என்ன அச்சீவ் பண்றோம்ன்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? யா, திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ORM பற்றி நம்ம வந்து படிப்போம், ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பிங். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து டேட்டா பேஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரியல் டைமாக டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறது, அது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் எண்டை நம்ம ஜாவா பேக் எண்டோட APIs யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட், பொறுமையாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி நியூ சீரிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா வெர்ஷன் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்ன வெர்ஷன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் 6 இப்போ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் பூட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நீங்கள் ஒரு அவுடேட்டடானதை நீங்கள் வந்து விசிட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி சம் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் 5 வச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரிங் பூட்டில் 2 வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் திங் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் 6 அண்ட் ஸ்ப்ரிங் பூட் 3 இந்த வருஷம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? யா, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன படிக்க போகிறோன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, நம்ம நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன, லூஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன்னா என்ன, எப்படி நம்மளோட API நம்ம ரெடி பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ரெக்வஸ்ட்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரியல் டைம் டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ், இப்படி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் எண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜாவா பேஸ்ட் பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட். தேங்க்யூ. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் டவுட்ஸ் எதனா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. லெட்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர்.